ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா, பூட் அண்ட் செலக்ட் ப்ராப்பர் அண்ட் பூட் டிவைஸ் அண்ட் இன்செர்ட் பூட் மீடியா செலக்ட் பூட் டிவைஸ் அண்ட் ப்ரெஸ் எனி கீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் வந்து சரியாக கனெக்ட் ஆகலன்னு வருதும். பட் இதில் வந்து ப்ரெஸ் எனி கீன்னு சொல்லும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் என்ட்ரு எத்தனை டைம் கொடுத்தீங்கனாலும் அதே எரர் தான் வந்து ரிப்பீட் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகலை. இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. ஒன்றா இந்த கேபிள் வந்து பவர் கேபிள், இது வந்து டேட்டா கேபிள். இந்த ரெண்டு கேபிள் ஏதோ ஒன்று வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்கும். இப்போ நான் சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். சிஸ்டம் ஆஃப் ஆன வாட்டி இந்த ரெண்டு கேபிளையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒன்றா இந்த கேபிள் வரலைனாலும் அந்த எரர் வரும், இல்லாட்டி இந்த கேபிள் சரியாக கனெக்ட் ஆகலைனாலும் அந்த எரர் வரும். இந்த ரெண்டு கேபிள் ஒரு கேபிள் வந்து கனெக்ட் ஆகலைன்னா அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து லூஸ் கான்டாக்ட் தான். டஸ்ட் இருந்தாலோ இல்லாட்டி லூஸ் கான்டாக்டாக இருந்தாலோ, அடிக்கடி கேபிள் நீங்கள் வந்து கழட்டி போடுற மாதிரி இருந்தாலோ, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஜஸ்ட் அந்த கேபிளை மட்டும் நீங்கள் நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், சிஸ்டம் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த எரர் வந்துச்சுன்னா இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.